ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி. இன்னைக்கு ஹிஸ்ட்ரி 3 மேகா டேஸ் கவுண்ட் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹவுட்டிங் கிட்ட முட்டி போட்டு அவன் காலில் விழுந்து அழுவான் இல்லையா? இதெல்லாம் நினச்சிக்கிட்டே ஹவுட்டிங் வீட்டுக்கு போகாம ரோட்ல பிளாட்ஃபார்ம் ஓரமாவே உட்காந்துட்டு இருக்கான். இவன் ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு அவனோட தங்கச்சி அவனை தேடிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ ஹவுட்டிங் அங்கே உட்காந்துட்டு இருக்கத பார்த்துட்டு அவ பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறா. உன்னை காணோன்னு எவ்வளோ நேரமா தேடிட்டு இருக்க, நீ மறுபடியும் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, இதுக்கு ஹவுட்டிங் பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கா. இதை பார்த்தோன்னே அவளுக்கு புரியுது நிஜமாவே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. என்னாச்சு, நீ கொஞ்ச நாளா டல்லா இருக்கேன்னு தெரியும், ஆனா இப்படி உன்னை பார்த்தா நிஜமாவே ஏதோ பிரச்சனை தான் இருக்கு போல, என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. இதுக்கு ஹவுட்டிங் அவகிட்ட, நான் நிஜமாவே ரொம்ப மோசமான பையனா அப்படின்னு கேட்க, இதுக்கு அவ சிரிச்சுக்கிட்டே, உனக்கு இப்பதான் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு ஹவுட்டிங் இன்னும் கடுப்பாவறான். இப்ப மெதுவா அவ தங்கச்சி அவன் பக்கத்துல உட்காந்துட்டு என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேக்குறா. இதுக்கு ஹவுட்டிங் அவகிட்ட, அப்பாவும் சரி டீச்சர்ஸும் சரி சில நேரம் நான் ரொம்ப அன்கன்ட்ரோலபிளா இருக்கேன், யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறேன், எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்றேன்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நான் நிஜமாவே ரொம்ப மோசமானவ மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்றான். இதை கேட்டவன் தங்கச்சி, அது என்னமோ கரெக்ட் தான், உனக்கு என்ன தோணுதோ நீ அதான் பண்ணுவ, அதனால நீ மோசமான பையன்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னும் கரெக்டா சொல்லணும்னா மத்தவங்க எல்லாரையும் விட நீ ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். உன் ஃப்ரெண்ட்ஸையும் சரி என்னையும் சரி எவ்வளவு நல்லபடியா பாத்துப்ப தெரியுமா? நான் எப்பவுமே எல்லார்கிட்டயும் என் அண்ணன் எவ்வளவு நல்லா என்ன பாத்துக்கிறான் தெரியுமா, அவன் தான் என்னோட ஹீரோன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோ எக்ஸாமுக்கு படிச்சு ஸ்கூல் செகண்டா வரலையா, இதெல்லாம் நினைச்சு நான் எப்பவுமே சந்தோஷப்படுவேன். சோ நீ அப்பப்போ கொஞ்சம் அரகண்டா நடந்துக்கிட்டாலும் கொஞ்சம் நீ மத்தவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டா போதும், உன்கிட்ட வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டா அவளோட அண்ணனுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறா. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹவுட்டிங்க்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவ தங்கச்சியை கட்டி பிடிச்சுக்கிறான். எப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க, எவ்வளவு ஸ்வீட்ல அவ தங்கச்சி. இப்ப அடுத்த நாள் ஹவுட்டிங்கும் லிசியும் மீட் பண்றாங்க. லிசி ரொம்ப சந்தோஷமா ஹவுட்டிங் பார்த்துட்டு, ஒரு வழியா என்ன வெளியில கூட்டு வரணும்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்ல, ஹவுட்டிங் அவகிட்ட, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் இன்னைக்கு மீட் பண்ணலாம்னு சொன்னேன். எப்படி சொல்லிக்கிட்டே லிசியை பார்த்துக்கிட்டு, இனிமேல் என்னால உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். லிசிக்கு அப்படியே முகமே மாறிட்டு, என்னாச்சு ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்க, ஹவுட்டிங் மறுபடியும் நம்ம இனிமேல் ஒன்னா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இதுக்கு லிசி கொஞ்சம் கண் கலங்கிட்டு, ஏன் இப்படி சொல்ற, நான் இதான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னன்னு சொல்லு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்ல, ஹவுட்டிங் அதுக்கு, புரிஞ்சுக்கோ லிசி, எனக்கு இன்னொருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அதனால நம்ம இதுக்கு மேல ஒன்னா இருக்க முடியாது இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே லிசி ஹவுட்டிங்க கட்டி பிடிச்சிட்டாளரா. ஹவுட்டிங் கொஞ்சம் அவளை விலக்கி விட்டுட்டு அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இந்த விஷயத்துல ஹவுட்டிங்க கொஞ்சம் பாராட்டி தான் ஆகணும். அட்லீஸ்ட் அவன் மனசுல இருக்க விஷயத்த லிசி கிட்ட ஓப்பனா சொல்லிட்டு பிரேக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல போறா இல்லையா. இந்த ஓப்பன்னஸ் நிறைய பேருக்கு இப்பெல்லாம் இருக்கிறது இல்ல. என்ன சொல்றீங்க, கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இப்ப அடுத்த நாள் ஹவுட்டிங்கும் போவும் மீட் பண்றாங்க. ரெண்டு பேரும் டல்லாவே படுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹவுட்டிங் மெதுவா போ கிட்ட, நீ அவங்க கிட்ட சொல்லிட்டியாடா அப்படின்னு கேட்க, சொல்லிட்டேன்டா நீ அப்படின்னு கேக்குறான். நானும் சொல்லிட்டேன்டா. சரி உன்னோடது என்ன ஆச்சு அப்படின்னு ஹவுட்டிங் கேட்க, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்டா அவன் அப்படின்னு ரொம்ப டல்லா சொல்றான். இப்ப ஹவுட்டிங் அவனை பார்த்துட்டு, இப்ப என்னடா நீ விட்டு கொடுத்துட போறியா அப்படின்னு கேக்குறான். என்ன ரொம்ப சின்ன பையன்னு சொல்றான்டா, அதுக்காக நான் என்ன திடீர்னு வளர்ந்துருவா முடியும், அதே மாதிரி நான் அவன் கூட நிரந்தரமா இருக்கணும்னு சொல்லும் போது நிரந்தரம்னு ஒரு வார்த்தையே இல்லைன்னு சொல்றான். ஆனாலும் எனக்கு அவனை விட்டுட்டு போக மனசு இல்ல, அவன் பின்னாடியே போய் லவ் பண்ணணும் தான் இருக்கு, ஆனா நான் அவன் பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணேன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம எதுக்குற ஒருத்தரை லவ் பண்றோம், அவங்க எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தானே, ஆனா நம்ம லவ்னாலே அவங்க கஷ்டப்படும் போது அப்படி எதுக்கு பின்னாடி போகணும்னு தோணுது இப்படி சொல்லிட்டு போ ரொம்ப கண் கலங்கி ஃபீல் பண்றான். போ என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் இந்த வார்த்தை சொன்னா இல்லையா, அது 100% ட்ரூ. இதுல இருந்தே தெரியுது போ எவ்வளவு மெச்சூர் திங்கிங்ல இருக்கான்ட்டு. அவுட்டிங் இதெல்லாம் கேட்டுட்டு டக்குன்னு எழுந்து போறான். டி எங்கடா போற அப்படின்னு கேட்க, உனக்கு ஹெல்ப் பண்ணதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப அவுட்டிங் நேரா அந்த கெஃபேக்கு போயிட்டு ஜியை மீட் பண்றான். ஜி கிட்ட, நான் போவோட ஃப்ரெண்டு, அவன் உங்களை பத்தி ரொம்ப சீரியஸா நினைச்சிட்டு இருக்கான், அவன் பார்க்க தான் அதிகமா பேசுற மாதிரி இருக்குமே தவிர அவன் ரொம்ப சாஃப்டான பையன், இப்படியும் பேசிக்கிட்டே இருக்க அங்க கரெக்டா போவும் வரா. இங்க வந்து இவன் அப்படி பேசுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத போ ஹவுட்டிங்கே பார்த்துட்டு இருக்க. ஜி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். ஹவுட்டிங் அவன் கிட்ட, நான் ரீசெண்டா எனக்கு ஒரு பையன் பிடிச்சிருக்குன்னு போ கிட்ட சொன்னேன், அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா, ஒருத்தரை நம்ம லவ் பண்ணணும்னா முழு மனசோட ரொம்ப சின்சியரா அவங்களை அப்ரோச் பண்ணணும், அப்பதான் நம்மளோட காதல் அவங்களுக்கு புரியும் எப்படி சொல்லிட்டு போவை பார்த்துட்டு, இவன் உங்களுக்காக என்ன ஒன்னா பண்ணுவான், அது மட்டும் இல்லாம அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை இவ்வளவு லவ் பண்றானா அது நீங்க மட்டும்தான். எப்படி ஹவுட்டிங் பேசிக்கிட்டே இருக்க போ உன்னை தடுத்து நிறுத்திட்டு, நான் உன்கிட்ட இது எல்லாமே சொன்னது இங்க வந்து ஜி கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக இல்ல, வா போலான்னு சொல்லிட்டு ஹவுட்டிங் எடுத்துட்டு போக ட்ரை பண்றான். ஆனா ஹவுட்டிங் அவன் தட்டி விட்டுட்டு இன்னமும் ஜி கூட பேசிட்டு இருக்கான். உன்னை பத்தி இவ்வளவு சின்சியரா இருக்க போவ எப்படி ஒரு ஏஜ் ஃபேக்டர் வச்சு நீ ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹவுட்டிங் பார்த்து கத்திட்டு இருக்க. இப்ப போ செம்மையா டென்ஷன் ஆயிட்டு ஹவுட்டிங்க கத்துறான், போதும்டா, நான் யாரை லவ் பண்ணா உனக்கு என்ன, ஏன் லவ் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா உனக்கு என்ன, நீயே இங்க வந்து இப்படி கலாட்டா பண்ற அப்படின்னு கேட்க, ஹவுட்டிங் இன்னும் டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாருடா, நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ இப்படி கவலையா இருக்கிறத என்னால பார்க்க முடியல, அதனால உனக்கு ஒரு பிரச்சனைனா
நான் கண்டிப்பா கேட்கதான் செய்வேன் அப்படின்னு அவனும் திருப்பி கத்துறான். இப்படி இவங்க 2 பேர் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க இதெல்லாம் பாத்துட்டு இருக்க ஜீக்கு இன்னும் கடுப்பாயிட்டு அவன் வந்து 2 பேரையும் கத்த ஆரம்பிக்கிறான். 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது நான் வேலை பண்ற இடம், நீங்க பாட்டு வரீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இங்க கஸ்டமர்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு போவை பார்த்துட்டு வெளியில வா, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றான். இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க யூவும் வரான். இப்ப போ அவுட்டிங் மேல கோவப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப வெளியில போவும் ஜீயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜீ போ கிட்ட இப்ப என்ன உனக்கு நிஜமாவே என் கூட இருக்கணுமா, இதுக்கு முன்னாடி நீ யாரா லவ் பண்ணிருக்கியா, இதுக்கு போ நான் யாரையும் லவ் பண்ணதில்ல, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஜீ டென்ஷன் ஆயிட்டு அப்புறம் எப்படி என்ன லவ் பண்றேன்னு சொல்ற, உனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுமா, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா, நான் எப்பெல்லாம் டிப்ரெஸ்ட் ஆறனோ நீ தான் முதல்ல என் முன்னாடி வந்து நிக்கணும்னு நான் நினைப்பேன், அது உனக்கு தெரியுமா, என்ன பண்ணா நான் தினமும் சந்தோஷமா இருப்பேன்னு உனக்கு தெரியுமா, இதெல்லாம் எதுவுமே தெரியாம சும்மா லவ் பண்றேன்னா எப்படி, இங்க பாருபோ எனக்கு ஏற்கனவே 3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, எல்லார்கிட்டயுமே நான் ரொம்ப உண்மையா தான் நடந்துக்கிட்டேன், என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அக்கறையா தான் அவங்கள பாத்துக்கிட்டேன், ஆனா கடைசியில எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை நீ எங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவு முயற்சி பண்ணி அவங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் கடைசியில எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. இத்தனை முறை அடிபட்டதுக்கு அப்புறமும் எனக்கு இன்னொருத்தரை லவ் பண்ணணும் சத்தியமா தோணல, உனக்கு புரியுதா போ அப்படின்னு கத்துறான். இதை கேட்டு போ கண் கலங்கிட்டு இதெல்லாம் என்கிட்ட உன்னை விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக சொல்றியா அப்படின்னு கேக்குறான். ஜீ இதுக்கு ஆமா என்னை விட்டுட்டு போறியா அப்படின்னு கேட்க போக்கு இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியாம அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறான். என்னதான் ஜீ கோபமா பேசிட்டாலும் போ கிட்ட இப்படி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் மனசுல கொஞ்சம் வருத்தம் இருக்கதான் செய்யுது. இப்ப போ கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன நினைச்சான்னு தெரியல திருப்பி ஜீ கிட்ட ஓடி வந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு ஜீ நீ இவ்வளவு நேரம் சொன்னியே அது எல்லாமே எனக்கு புரிஞ்சுதான்னா தெரியாது, என்ன பண்ணா நீ சந்தோஷமாவேன்னு எனக்கு தெரியாது, நீ கோவமா இருக்கும் போது உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் ஜீ, எனக்கு நீ வேணும், எனக்கு நீ மட்டும்தான் வேணும், நீ என்ன லவ் பண்ணலனா பரவாயில்ல, ஆனா நான் உன்னை லவ் பண்றதுக்கு எனக்கு அனுமதி கொடு, என்னால எவ்வளவு முடியுமோ முயற்சி பண்ணி என்னோட காதல் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன், இப்படி சொல்லிட்டு ஜீயோட கண்ணை பார்த்துக்கிட்டே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றான். போ பேசுறதெல்லாம் கண்ணு கொட்டாம ஜீ அப்படியே கேட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே போ பார்த்துக்கிட்டே மெதுவா கிட்ட வந்து போவை கட்டி பிடிச்சுக்கிறான். போக்கு இவன் ஏன் கட்டி பிடிக்கிறான்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பமாவே பாக்க இப்ப மெதுவா போ காது கிட்ட நீ என்கிட்ட எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது என்ன அப்படின்னு சொல்றான். போக்கு சந்தோஷம் தாங்க முடியல, கண்ணெல்லாம் கலங்கிட்டு கண்டிப்பா சொல்ல மாட்டேன், இது வரைக்கும் இப்படி யாருமே என்கிட்ட கேட்டதில்ல அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே ஜீ போவோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்கிருந்து நடந்து போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி ஐ எம் இம்ப்ரெஸ்ட், இந்த சீன்ல போவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது, போவோட அப்ரோச் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, அவன் ஜீயை வந்து ரொம்ப லவ் பண்ண தொந்தரவு பண்ணல, பட் அட் தி சேம் டைம் அவன் மனசுல என்ன இருக்குங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணால. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கியூட்டான ப்ரப்போசல் ஆர் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஏதாவது நடந்திருக்கா, இது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை பத்தி கொஞ்சம் பேசுவோம் என்ன வாங்க. இப்ப இங்க யூ வேலை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். ஆஸ் யூஷுவல் ஹவுட்டிங் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். யூ அவன் வீட்டுக்கிட்ட வந்தவனே என் வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல இப்ப ஹவுட்டிங் மெதுவா யூ கிட்ட வந்துட்டு நானும் உன் வீட்டுக்கு வரலாமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றான். இப்ப 2 பேரும் யூவோட வீட்டுக்கு வராங்க. யூவோட வீடு அது வீடுன்னு சொல்ல முடியாத ஒரு சின்னதா ஒரு ரூம், ஒரே ஒரு பெட் மட்டும் போட்டிருக்கான், வேற எதுவுமே அங்க பெருசா இல்ல. ஹவுட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கு இவன் இப்படி ஒரு சின்ன ரூம்ல தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். யூக்கு இவன் வித்தியாசமா பாக்கறது புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி யூ கிட்ட வந்துட்டு நான் எல்லா விஷயத்தையுமே இப்ப சொல்றேன். ஆக்சுவலி நான் இவ்வளவு நாள் உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தது எல்லாமே உன்னை தொந்தரவு பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணுங்கிறதுக்காக இல்ல, ஆக்சுவலி நான் உன்கிட்ட சாரி கேட்க தான் வந்தேன், அன்னைக்கு உன்னை எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாம பண்ணல, அதை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணேன், என்னாலேயே இதை தாங்க முடியாம உங்ககிட்ட எப்படியாச்சும் வந்து சாரி கேட்டணும் தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நான் ஆக்சுவலி லிசி கிட்ட பிரேக்கப் கூட பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம அன்னைக்கு உன் வேலையை நான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு அந்த பாருக்கு வரல, அந்த பார் பார்த்தாலே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண வரான். அப்ப யூ அவன் கிட்ட நான் ஆக்சுவலி எங்க பார்ட் டைம் தான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வர ஹவுட்டிங் அவனை அப்படியே நிறுத்திட்டு எனக்கு உன்னை நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா யூ கிட்ட வந்து அவன் லிப்ஸ்ல சாஃப்டா கிஸ் பண்ணிடுறான். யூக்கு கோவம் வந்து ஹவுட்டிங்க தள்ளி விடுவான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஷாக்கா பார்த்த யூ இப்ப அவனும் அப்படியே கண்ணு மூடிக்கிட்டு ஹவுட்டிங்க கிஸ் பண்றான். ஐயோ கடவுளே இங்க என்ன நடக்குதுங்க, இப்படி கிஸ் பண்ணிட்டு அவுட்டிங் மெதுவா தள்ளி வர அப்பதான் யூ கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு அப்படியே ஷாக்ல பின்னாடி வரான். ஃபர்ஸ்ட் டைம் யூவை கிஸ் பண்ண அந்த ஃபுல் லவ்வோட அவுட்டிங் அப்படியே யூவே பார்த்துட்டு இருக்கான். இப்ப யூ மெதுவா அவுட்டிங் கிட்ட வந்துட்டு பசங்களை பிடிக்கிற டைப் நான் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவுட்டிங் அவனை பார்த்துட்டு எனக்கும் இதுக்கு முன்னாடி எந்த பையனையும் பிடிச்சது இல்ல, ஆனா எனக்கு இப்ப கண்டிப்பா தெரியும் எனக்கு ஒண்ணு பிடிக்கும், நான் ஏதோ விளையாடுறேன்னு மட்டும் நினைச்சுக்காத, நான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு உண்மையாவே ஒண்ணு பிடிச்சிருக்கு. இதை கேட்டோன்னே யூக்கு செம்மையா ஷாக் ஆகுது. அதே ஷாக்
ஷாக்ல அப்படியே ஹவுட்டிங்க பாத்துட்டு இருக்க. ஹவுட்டிங் அவன் கிட்ட நம்ம அப்புறமா ஸ்கூல்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இப்படி ஒரு ப்ரொபோசலை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத யூ செம்ம ஷாக்ல அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். இப்ப இங்க வெளியில ஹவுட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் லவ் சொல்ற அந்த பயமும் இருக்கு, அதே நேரத்துல எப்படியோ கன்ஃபெஸ் பண்ணிட்டோடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல் வரும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா, இல்ல கொஞ்சம் இழுத்தடிச்சு அப்புறம் அக்செப்ட் பண்ணீங்களா? உங்க ஸ்டோரி என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இப்போ லிசி ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு இருக்கா. ஹவுட்டிங் அவ கூட பிரேக்கப் ஆன விஷயத்த கேட்டுட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையா கோவப்படுறாங்க. இவ்வளவு நாள் நீ தான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்த, இப்ப அவன் உன்னை வேணான்னு சொல்லிட்டான், நீ நிச்சயமா அவனை ஏதாவது பண்ணணும், பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்ல, இதுக்கு லிசி அவனை விட நான் கண்டிப்பா ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்ல, இதுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நீ அவ்வளவுதான் பண்ண போறியா, வேற எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு லிசி பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கா. அடுத்த நாள் லியூ அவனோட ஸ்கூலுக்கு வரான். கிளாஸ் ரூமுக்கு வந்து பார்த்தா அவன் டெஸ்க்ல நிறைய சாப்பிடுற ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க. அந்த சாப்பாடு எதுவும் தொடாம அவன் பாட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவுட்டிங் சொன்னது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னானே அது, அவனை கிஸ் பண்ணது, இது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இந்த சாப்பாடை பார்த்துக்கிட்டே அப்படியே யூ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். இப்ப இங்க கிளாஸ் ரூம்ல போ அவனோட மொபைல்ல ஜியோட போட்டோ வச்சு அதையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஐயாக்கு காதல் கன்ஃபார்ம் ஆன குஷியில செம்ம குதூகலமா இருக்காரு. இப்படி ஜியோட போட்டோ பார்த்துட்டு அவனுக்கு கிஸ் கொடுக்குறான். இது ஆப்போசிட்ல இருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டேய் இவன் ஏற்கனவே அரக்கிருக்கனா இருப்பான், இப்ப என்னடா இப்படி முழுக்கிருக்கனா மாறிட்டானேன்னு சொல்லிட்டு அவனே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இங்க யூவோட கிளாஸுக்கு ஹவுட்டிங் வரான். ஹவுட்டிங் அங்க பார்த்த உடனே யூவோட கிளாஸ் பசங்க எல்லாம் செம்மையா குஷி ஆயிடுறாங்க. டேவும் அந்த கிளாஸ்ல தான் படிக்கிறான் இல்லையா. உடனே ஹவுட்டிங்கிட்ட வந்து இங்க ஏண்டா வந்த அப்படின்னு கேட்க, நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரலடா, நான் யூவை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு நேரா யூ கிட்ட போறான். யூவை பார்த்துட்டு இங்க பாரு, உனக்காக தான் லஞ்ச் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். யூக்கு செம்ம ஷை ஆயிட்டு எல்லாரும் பாக்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹவுட்டிங்கும் சிரிச்சுக்கிட்டே லஞ்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் பின்னாடியே போறான். இப்ப 2 பேரும் ஒரு வராண்டா மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. யூ ஹவுட்டிங் கிட்ட உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்க, ஹவுட்டிங் இதுக்கு போன டைம் நான் வாங்கி கொடுத்த லஞ்ச் உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், மூஞ்சனமும் அப்படி போயிருச்சு, இந்த டைம் நான் வேற மெனு வாங்கிட்டு வந்திருக்கேன், இங்க பாரு, இது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்க, யூ எதுவுமே சொல்லாம வேற பக்கம் திரும்பிட்டு இருக்கான். இதுக்கு ஹவுட்டிங் அவன்கிட்ட டே பரவாயில்லடா, என்கிட்ட தானே நீ என்ன வேணா சொல்லலாம், இதுக்கு யூ உடனேவே ஆமாடா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். ஹவுட்டிங் அவன் கையை பிடிச்சிட்டு டே நீ சாப்பிடனாலும் பரவாயில்ல, ஆனா இது தெரிஞ்சுக்கோ, இது என்னமோ நான் உன் மேல பரிதாபப்பட்டு வாங்கி கொடுக்குறேன்னு நினைச்சுக்காத, நான் உன்னை ஆக்சுவலி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றேன்டா. இதுக்கு யூ ஹவுட்டிங்க பார்த்துட்டு வழி விடுறா, நான் போறேன் அப்படின்னு சொல்ல, ஹவுட்டிங் அவனை தடுத்துட்டு டேய் எனக்கு தான் உனக்கு பிடிக்கும்னு சொன்ன இல்லடா, நீ இப்படி பட்னியா இருக்கிறதே என்னால பார்க்க முடியாது, நீ இப்படி பட்னியா இருந்தா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இதுக்கு யூ அவன் கிட்ட ஹவுட்டிங் ரொம்ப தேங்க்ஸ்ரா, ஆனா பரவாயில்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஹவுட்டிங் யூ பார்த்துட்டு டேய் ப்ளீஸ்ரா ஏன்டா இப்படி பண்ற, நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம்டா, இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் வேற வரப்போகுது, நீ இப்படி சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸாம்ல எப்பதான் ஒழுங்கா பண்ண முடியும், அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு என்னடா பிரயோஜனம், இதெல்லாம் போதாதுன்னு பார்ட் டைம் ஜாப் வேற போற, தயவு செஞ்சு இதை சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லஞ்ச் பாக்ஸ் யூ கிட்ட கொடுக்குறான். யூ இப்ப ஹவுட்டிங்க பார்த்துட்டு எனக்கு இன்னொருத்தவங்க கிட்ட உதவி கேட்கறது பிடிக்காதரா, அது மட்டும் இல்லாம என்ன எல்லாரும் பரிதாபமா பாக்குறது எனக்கு பிடிக்காது. இதுக்கு உடனே ஹவுட்டிங்க வந்துட்ட டே நிஜமாவே நான் உன் மேல பரிதாபப்பட்டு இதெல்லாம் பண்ணலடா, உன்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றேன், என்னை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் உனக்கு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா, எனக்கு நிஜமாவே உன்னை பிடிக்கும்டா, நீ சந்தோஷமா இருந்தாதான்டா நான் சந்தோஷமா இருப்பேன். இதுக்கு உடனே யூ அவன் கிட்ட அப்பனா நீ சந்தோஷமாவே இருக்க வேணாம் போடா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஹவுட்டிங் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு சரிடா இப்ப என்ன நான் சிரிக்கூடாது அவ்வளவுதானே, நான் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிறேன் போதுமா, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமா மூஞ்சி எக்ஸ்பிரஷன் பண்றான். இதை பார்த்த உடனே யூ சிரிச்சிடறான். இப்ப ஹவுட்டிங் மீது அவன் கிட்ட போயிட்டு அப்பாடா ஒரு வழியா நீ சிரிச்சியா, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுக்கு நீ சிரிச்சியா, அதுவே போதும் இப்படி சொல்லிட்டு அவனோட லஞ்ச் டப்பா அவன் கையில கொடுத்துட்டு ப்ளீஸ்ரா இப்பயாச்சும் சாப்பிடுறா அப்படின்னு சொல்ல, யூ அந்த டப்பா வாங்கிட்டு நீ இப்படி என் கையை பிடிச்சிட்டே இருந்தா நான் எப்படா சாப்பிடுவேன். இப்ப ஹவுட்டிங் மெதுவா யூ கிட்ட வந்துட்டு அவன் கண்ணை பார்த்துக்கிட்டே நான் என் கையை விட்டேனா நீ என்னை விட்டு ஓடி போயிட மாட்டியே அப்படின்னு கேட்க, யூ அவனே பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சு சிரிக்கிறான். எப்படி 2 பேரும் உட்காந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரொமான்டிக் லஞ்ச் டைம்ல முடிச்சிட்டு ஹவுட்டிங் நேரா போ கிட்ட வந்து அவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஹவுட்டிங் மூஞ்ச பாருங்களேன், அவ்வளோ சந்தோஷம், அவனுக்கு இருக்கிற குஷியில போ கை மேலேயே சாஞ்சிக்கிட்டு இருக்கான். போ டென்ஷன் ஆயிட்டு டே கையை விடுறா அப்படின்னு அவனும் சிரிக்கிறான். ஹவுட்டிங் போ கிட்ட டே இந்த பொண்ணுங்களை விட பசங்களை இம்ப்ரெஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்றான். இதுக்கு போ சிரிச்சுக்கிட்டே ஏண்டா குறை சொல்லும் போது கூட அது சிரிச்சுக்கிட்டே சொல்ற ஆள் நீதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிக்கிறான். இதுக்கு ஹவுட்டிங் அவன்ட்ட என்னடா பண்ண சொல்ற, ஒரு வழியா நான் எப்படியோ லஞ்ச் பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன், அதையும் அவன் சாப்பிட்டான்டா, ஆனா நான் அவனை கவனிச்சேன்டா, அவன் சாப்பிடும் போது அவனுக்கு கேரட் மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதை மெதுவா எடுத்து அவன் வாய்க்கிட்ட கொண்டு போய் இப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க போ டென்ஷன் ஆயிட்டு ஐயோ கரும் பிடிச்சவனே நிறுத்தி தொலைடா அப்படின்னு சொல்றான். இப்ப போ ஹவுட்டிங் நான் உன்னை கேட்கறேன் அதுக்கு பதில் சொல்லு, இப்போ உனக்கு பசங்களை பிடிக்குதா அப்படின்னு கேட்க, ஹவுட்டிங் அதுக்கு அதெல்லாம் இல்லையே எனக்கு அவனை மட்டும் பிடிக்கும்டா, ஏண்டா அவன் மட்டும் பையன் இல்லாம என்னடா அப்படின்னு கேட்க, டேய் நான் உங்ககிட்ட இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியலடா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் கூடிய இருக்கணும்னு தோணுது, இப்போதைக்கு எனக்கு அது போதும்டா அப்படின்னு சொல்ல போவும் இதை பார்த்து சிரிக்கிறான்.
இப்ப அவுட்டிங் போ கிட்ட டேய் எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா, அந்த அங்கிள் கடையில இதை கேட்டோடனே போ டென்ஷன் ஆயிட்டு டேய் அங்கிள்னு கூப்பிட்டு கொன்னுடுவேன் அண்ணன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்ல சரிடா நீ அப்படியே அண்ணனை பார்க்க போற மாதிரி பார்த்துட்டு யூக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல போ அதுக்கு என்னெல்லாம் போக முடியாது போடா அப்படின்னு சொல்றா. ஏன்டா அப்படி சொல்ற, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லடா, ஒரு டைம் நான் போகும்போது ஜி யூவோட தலையை தடவிட்டு இருந்தான், என்னை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிடுச்சு, அப்படியே டென்ஷனா ரிட்டர்ன் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு கேட்கறான் ஹவுட்டிங். இது நடந்து ரொம்ப நாள் இருக்கும்டா அப்படின்னு சொல்ல இப்ப மெதுவா போவை பார்த்துட்டு அப்படின்னா யூ அங்க வேலை பண்றான்னு உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தும் நீ என்கிட்ட மறைச்சிருக்க அப்படின்னு கேட்க ஐயோ நம்மளே வாயை கொடுத்து அவன் கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு நைஸா அங்கிருந்து போ நழுவ பாக்குறான். அவுட்டிங் அவனை புடிச்சிட்டு சாத்துன்னு சாத்துறான். ஏன்டா இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட சொல்லாமே நடிச்சிருக்க, நீயே என்னை ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு அவுட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, திருட்டுத்தனமா நைஸா எங்கேயோ வராங்க. என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தா ஆளு கையில ஒரு புக் எடுத்து வச்சுக்கிறாங்க. என்ன புக்குன்னு பார்த்தா அது பிஎல் பத்தின புக்கு. இப்ப என்னகிட்ட அவனோட ஃப்ரெண்டு ஏன்டா இந்த புக்கை படிச்சா நமக்கு போ பத்தி நல்லா தெரிய வருமா அப்படின்னு கேட்க இதுக்கு என்ன ரொம்ப சீரியஸா, நம்ம தெரியாம விளையாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி அவன் அதுக்கு ஹர்ட் ஆயிட்டா என்னடா பண்றது, நம்மளை விட்டு போயிருவான்டா, அவனுக்காக இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம பிஎல்ல எக்ஸ்பர்ட் ஆனோம்டா அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு மூணு பேரும் புக்கை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மூஞ்சில அப்படியே ஒளிவட்டம் தெரியுது, அங்க சிம்பாலிக்கா அதான் காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரெஸ்டிங்கான நோட்டோட உங்ககிட்ட நான் கேட்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எந்த பிஎல் பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் பிஎல் கதையோ இல்ல சீரீஸோ பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இப்போ யூ ஆஸ் யூஷுவல் ஸ்கூல்ல லேட்டா படிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் கூடவே அவுட்டிங்கும் வரான். யூ அவுட்டிங் கிட்ட நீ ஏன்டா எனக்காக வெயிட் பண்ற, நானே வந்துருவேன் அப்படின்னு சொல்ல அவுட்டிங் அதுக்கு இவ்வளவு லேட்டா தனியா போறதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் தெரியுமா அப்படின்னு சொல்ல யூ சிரிச்சுக்கிட்டே இத்தனை வருஷமா நான் இப்படி தாண்டா போயிட்டு இருக்கேன், இதுக்கு அவுட்டிங் அதெல்லாம் ஓகேடா, கொஞ்சம் நீ கவனமா இல்லனா நிறைய கெட்ட பசங்க சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு யூ சிரிச்சுக்கிட்டே டேய் நான் ஒரு பையனா இருந்தா என்னடா, நீ டிவில நிறைய கேசஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா, யாரா இருந்தாலுமே சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல ஜீவனை பார்த்து சிரிச்சுட்டு ஆனாலும் நீ ரொம்ப தாண்டா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போறான். இப்ப அவுட்டிங் அவன் பேக்கை கீழே போட்டு டக்குன்னு பின்னாடில இருந்து யூவை கையை பிடிச்சு அவன் வாயை மூடிக்கிறான். யூ டென்ஷன் ஆயிட்டு டே என்னடா பண்ற விருடா அப்படின்னு கத்த இப்ப அவுட்டிங் எடுத்துட்டு இங்க பாரு யாரை பார்த்து பயப்படுறேன்னு சொன்னேன், இப்ப நீ தானே பயப்பட்ட, இப்படிதான் நடக்கும், இதுக்குதான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு அவுட்டிங் இன்னும் யூ இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். யூ அப்படியே திரும்பி அவுட்டிங்கை கிச்சி போட்டிட்டு அங்கிருந்து முன்னாடி போறான். அவுட்டிங்க்கு யூ தாங்கிட்ட இப்படி எல்லாம் விளையாடுறான்னு நினைக்கும் போதே அவனுக்கு செம்ம சந்தோஷமாகுது. இப்ப வேணும்னே ஐயோ எனக்கு இங்க வலிக்குது அப்படின்னு கத்துறான். யூ மெதுவா கிட்ட வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு தொட அப்படியே யூ தள்ளிட்டு போயிட்டு ஒரு செவுத்து மேல தள்ளுறான். இப்ப மெதுவா யூ கிட்ட வந்து பாத்தியா நான் அவனை பிடிச்சிட்டேன், என் ஹெல்ப் வேணான்னு சொன்னி அப்படின்னு கேட்க இப்ப யூ அவனோட கண்ணத்தை பிடிச்சிட்டு டேய் நீ என்னடா பண்ண போற அப்படின்னு கேக்குறான். இப்ப அவுட்டிங் யூவோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே யூ கிட்ட வந்து இங்க பாருடா நான் இப்ப கெட்ட பையன் இப்படி சொல்லிட்டு நம்ம பழைய படத்துல வர நம்பியார் மாதிரி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு இங்க பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அப்படியே கடிச்சு சாப்பிட போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவன் கிட்ட கடிக்கிற மாதிரி வரான். இப்ப யூ அவனை நிறுத்திட்டு சரிடா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னடா ஒத்துக்கிற அப்படின்னு கேக்குறான். நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். நான் எதுக்கு உனக்கு வேணும், எனக்காக நீ தினமும் வெயிட் பண்ணிட்டு என்னை வீட்டுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணும் அப்படின்னு சொல்றான். இப்ப அவுட்டிங் அப்படியே மெதுவா கிட்ட வந்துட்டு அப்புறம் அப்படின்னு கேக்குறான். யூ மெதுவா யோசிச்சுக்கிட்டு அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். இப்ப அவுட்டிங்க பாத்துக்கிட்டு அப்புறம் எல்லாம் ஒண்ணும் இல்ல போடா அப்படின்னு சொல்ல அவுட்டிங் இப்ப யூவோட கையை விட்டுட்டு மெதுவா யூ கிட்ட வந்துட்டு டே யூ சீக்கிரமா என்ன லவ் பண்ணேன்டா இப்படி சொல்லிட்டு யூவோட கண்ணையே பாத்துட்டு இருக்க யூ மெதுவா திரும்பி அப்படியே நைஸா அவுட்டிங் கிட்ட இருந்து தப்பிச்சு முன்னாடி போறான். இப்ப அடுத்த நாள் இங்க ஸ்கூல்ல அவுட்டிங்கும் ஃப்ரெண்ட்ஸும் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி விளையாடிட்டு இருக்கும் போது என்ன உன்னோட ஃப்ரெண்டும் ஏதோ சைகை மாதிரி காட்டிட்டு போ கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போ மட்டும் தனியா வாடா நம்ம ட்ரிங்க்ஸ் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். இதை கவனிச்சுட்டு அவுட்டிங் நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் ஏதோ சீக்கிரட்டா பேசிக்கிறீங்க, போ வேற தனியா கூட்டு போறீங்க, என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க இதுக்கு அவங்க அது ஒண்ணும் இல்லடா, போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நாங்க நிறைய பிஎல் காமிக்ஸ் எல்லாம் படிச்சோம், எங்களுக்கு பெருசா ஒன்னும் புரியலனாலும் நாங்க ஏதாவது தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டோம்னா நீ தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதரா அப்படின்னு சொல்ல உனக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் சரி நாங்க எப்பவுமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு மூணு பேர் வெற்றி குறி போடுறாங்க. அப்ப கரெக்டா அவுட்டிங்கும் கைய வைக்கிறான். இதுக்கு என்ன அவன் கிட்ட நீ ஏன்டா கைய வைக்கிற நீ எடு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அவுட்டிங் சிரிச்சுக்கிட்டே எனக்கும் ஒரு பையனை தாண்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அட்டர் சாக்லாம் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. போ அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு டே அதுக்குள்ள செத்துறாதரா அப்படின்னு விளையாடிட்டு இருக்கான். இப்ப லிசியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல அவுட்டிங்க பாக்குறாங்க. லிசி கோமா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க அவன் அப்படியே திரும்பி மெய்ஃபேங் கிட்ட கரெக்ட் இந்த சீரீஸ்ல இந்த பொண்ணோட பேரு மெய்ஃபேங் தான், அப்படியே திரும்பி மெய்ஃபேங் கிட்ட நான் உன்னதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். லிசி இதை பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆக
மெய்ஃபேங் லிஸியை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றா. இப்ப ஹவுட்டிங்கும் மெய்ஃபேங்கும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹவுட்டிங் மெய்ஃபேங் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட யூவோட நிறைய போட்டோஸ் இருக்காமே எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்க மெய்ஃபேங் அதுக்கு அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது, நீ அந்த போட்டோவை ஏதாவது பண்ணிடுவ, யூவை ஹர்ட் பண்ணுவ, அதுக்கு என்னால அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஐயோ நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், சரி உனக்கு ஒரு டீலிங் தரேன், என்கிட்ட யூவோட போட்டோஸ் கொஞ்சம் இருக்கு, நீ எனக்கு சில போட்டோஸ் கொடுத்தனா நான் உனக்கு சில போட்டோஸ் கொடுப்பேன் அப்படின்னு பேரம் பேசுறாங்க. ஆனாலும் மெய்ஃபேங் அவனை நம்பாமே பார்க்க ஹவுட்டிங் மெதுவா அவகிட்ட வந்து சரி நான் உனக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யூவை பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் மெய்ஃபேங் செம்மையா குதிக்கிறா. மெய்ஃபேங் அப்பயே அப்படிதான் இருந்திருக்கா, ஆபீஸ் வந்து சுத்தமா மாறல போல. இப்படி சொல்லிட்டு ஃபைனலா ஹவுட்டிங்க்கு ஒரு வழியா அந்த போட்டோ எல்லாம் கிடைச்சிருது. இப்ப அன்னைக்கு நைட்டு போ ஜியும் ஹவுட்டிங்கும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. இப்ப ஹவுட்டிங் ஜி கிட்ட இவங்களோட ரெஸ்டாரண்ட்ல தானே வேலை பண்றான், அவனை பத்தி எனக்கு சில விஷயம்லாம் தெரியணும், அதனாலதான் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஜி இதுக்கு ஹவுட்டிங் கிட்ட உனக்கு யூவை பிடிக்கும்ல அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்றான். யூவை பத்தி உனக்கு என்ன தெரியுமா, அவன் தனியா தான் இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். ஆமா தெரியும், நான் வீட்டு கூட போயிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவன் ஏன் தனியா இருக்கான்னு தெரியுமா, அவன் சின்ன வயசுலயே அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அவன் ரொம்ப சின்ன வயசுல இருந்து அவங்க ஆன்ட்டி கூட தான் வளர்றான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஆன்ட்டி குழந்தைலாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்ட்டு இவன் ரொம்ப சின்ன வயசுலயே தனியா வந்து தங்கிட்டு இருக்கான். அவன் ஏன் தெரியுமா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலை இல்லாம 2 வேலையா போய் பார்த்துட்டு இருக்கான். எப்படியாச்சும் அவனுக்கு நல்ல யூனிவர்சிட்டியில ஸ்காலர்ஷிப்போட சீட் கிடைக்கணும், அப்படி கிடைச்சாதான் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அப்படியாச்சும் அவன் ஃபியூச்சர்ல கொஞ்சம் நல்லா இருப்பான்னு ஆசைப்படுறான். நானும் அதே தான் ஆசைப்படுறேன். அவன் பார்க்க ரொம்ப அரகண்டா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அவன் நிஜமாவே ரொம்ப சாஃப்டான பையன். அவன் இப்ப வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்ல, யாரையும் அவனை லவ் பண்ணதும் இல்ல. இப்படி நீ அவன்கிட்ட வந்து லவ்ங்கிற பேர்ல விளையாடினா அவனுக்கு படிப்பு மேல இருக்க கான்சென்ட்ரேஷன் போயிடும், இதனால அவன் ஃபியூச்சரே கெட்டு போயிடும், அதுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹவுட்டிங்க்கு செமையா கோவம் வருது. இதை சொல்லதான் என்கிட்ட வந்தீங்களா அப்படின்னு கேட்க ஆமா இனிமேல் நீ அவனை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஹவுட்டிங் எழுந்துட்டு அதை சொல்றதுக்கு நீங்க யாரு, நான் என்னமோ அவன் கிட்ட போனா அவன் படிப்பே நாசம் பண்ற மாதிரி பேசுறீங்க, எனக்கு மட்டும் அவன் மேல அக்கறை இல்லையான்னு சொல்லிட்டு போவை பார்த்துட்டு நீங்க மட்டும் என் ஃப்ரெண்டு கூட ஒன்னா சுத்துறீங்கல அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போறான். போக்கும் ஆக்சுவலி கோவம் வருது. ஜியை பார்த்துட்டு ஏன் இப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி அவனும் கோவமா கிளம்பி போறான். ஜியும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க. இந்த சீனோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வர எபிசோட் எல்லாம் இன்னும் கதை ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது. அடுத்த எபிசோட்லாம் கூடி சீக்கிரம் வந்துடும், மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். Until then stay safe, be happy, have love, cheers, bye.